எப்ப நான் எல்லா காரியத்தையும் கபருக்காக செய்வேன், மறுமைக்காக செய்வேன், மரண சிந்தனை இருக்க வேண்டும். மௌத்தை மறந்தால் எல்லாம் நடக்கும். மௌத்தை மறந்தால் தீமையை நோக்கி பயணம். மௌத்தை மறந்தால் அல்லாஹ்வையே மறக்கிறீர்கள். மௌத்தை மறக்கிற போது உங்கள் நல்ல சேவைகளிலும் துன்யாவை நோக்கமாகிவிடும். மௌத்து ஞாபகம் இருக்கட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. சஹாபாக்களில் ஒரு பெரிய கூட்டம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. கலகலப்பான பேச்சு. அந்த பேச்சுக்கிடையே கலகலப்பான சிரிப்பு. பேசினா கொஞ்சம் கலகலப்பு வரும்போது சிரிப்பு கூடியது. சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர்றாங்க. உள்ளே வரும்போது பார்க்கிறார்கள் கொஞ்சம் சஹாபிகளுடைய சிரிப்பு கலகலப்பாக, வேகமான சிரிப்பு. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷப்பிபு மஜ்லிஸக்கும் பிதிக்ரி ஹாதிமில் லஸாத். என் அன்பு தோழர்களே, இந்த சபையை நீங்கள் கொஞ்சம் கலக்க வேண்டும். எப்படி கலக்கணும்? ஒரு பொருளை கலக்கிற மாதிரி ஒரு பொருளில் ஒரு பொருளை கலக்கணும். தண்ணீர் பாலோடு கலக்கும் போது எல்லாமே பாலா தெரியும். பொருளை பொருளோடு கலப்பதை போல் இந்த சபையை நீங்கள் கலக்க வேண்டும். எதை கொண்டு? விதிக்ரி ஹாதிமுல் லஸாத், இன்பங்களை எல்லாம் துண்டு போடக்கூடிய காரியத்தை கொண்டு கலந்து விடுங்கள். யா ரசூலல்லாஹ், இன்பத்தை துண்டு போடுற காரியம் எதுன்னு எங்களுக்கு தெரியவில்லையே. பெருமானார் சொன்னார்கள், இன்பத்தை துண்டாடும் காரியம் மரணம் என்றார்கள். மனிதனின் எல்லா இன்பங்களையும் துண்டாக்கிவிடும் மரணம் வந்தார். அந்த சிந்தனை இந்த சபையில் கலந்து விடுங்கள். ஏன் நாயகமே? அப்படி கலந்தால் நான் கேட்கும் இந்த சிரிப்போசை கேட்காது என்றார். சிரிப்பு சப்தம் இவ்வளவு மோங்கி நிற்காது. கலகலப்பை மார்க்கம் அனுமதிக்கிறது, தடுக்கவில்லை. சிரிப்பை அனுமதிக்கிறது, தடுக்கவில்லை. அந்த சிரிப்பும் கலகலப்பும் கூடும் என்றால் அங்கே அல்லாஹ்வின் மறதி ஏற்பட்டுவிடும். வல்யல்ஹகு கலீலா வல்யபகு கஸீரா. அப்ப அல்லாஹ் சிரிப்பு ஹராம்னு சொல்லல, சிரிப்பு அனுமதிச்சு அடுத்த வசனம் இறக்குறான். கம்மியா சிரிக்கட்டும், அதிகமா அலட்டுங்கிறான். சிரிப்பு கம்மியா இருக்கணும், அழுக கூடட்டும். என் பெருமான் சொன்னாங்க, எப்போது அழுகை கூடும், எப்போது சிரிப்பு குறையும், எப்போது இந்த சிந்தனை சரியாகும்? மரணம் என்பது உங்கள் நினைவில் இருக்க வேண்டும் என்றார்கள். மனிதன் எப்போது மரணத்தை மறக்கிறானோ அதுதான் மிகப்பெரிய வழிகேடு. அல்லாஹ் நம்மை அந்த சிந்தனையோடு வாழச் செய்வானாக.